விநாயகரடியார்களுக்கும் வணக்கம். விநாயகர் திருவடிகள் போற்றி போற்றி. இன்னைக்கு நம்ம எல்லா தையிலையும் திருமுறை புத்தகங்கள் இருக்குன்னா அடுத்து முதன்மையான காரணம் நமது விநாயகர் பெருமான். அதுவும் எந்த ஊரில் இருக்கிற விநாயகர் பெருமான் தெரியுமா? திருநாரையூரில் இருக்கிற பொல்லா பிள்ளையார் அப்படிங்கிற விநாயகர் பெருமான். பொல்லா பிள்ளையார் இந்த பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? புலியால் செதுக்கப்படாத தான் தோன்றி பிள்ளையார் என்ற அர்த்தம். இதை இப்போ எல்லோரும் தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கிறோம். எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம் தெரியுமா? பொல்லாத பிள்ளையார் அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இது தப்பு. நம்ம இப்படி புரிஞ்சு வச்சுக்க கூடாது. அந்த பொல்லா பிள்ளையார் யார் மூலமா இந்த திருமுறைகள் எல்லாம் எல்லாருக்கும் தெரிய வச்சாருன்னு தெரியுமா? நம்மளோட நம்பியால தான் தெரிய வச்சாரு. அவருக்கு எப்படி விநாயகரோட அருள் கிடைச்சிச்சு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு அவரோட சின்ன வயசுக்கு நம்ம போதணும். அதாவது அவரோட சின்ன வயசுலேயே அவர் விநாயகர் மேலே ரொம்ப பக்தியாக இருந்தார். ஒரு நாள் அவங்க அப்பா அவரை விட்டுட்டு ஊருக்கு போயிட்டாரு. அவரே அன்னைக்கு பூசை செஞ்சார். அதாவது அவங்கெல்லாம் ஒரு அந்தனர். அவரே அன்னைக்கு பூசை செஞ்சார். அப்போ செஞ்சு முடிச்சுட்டு பிரசாதம் படைச்சிட்டு நீயே இதை சாப்பிடணும் விநாயகா அப்படின்னு சொல்கிறாரு. விநாயகர் சாப்பிடல. உடனே கல்லில் முட்டி அழுகுறாரு. அதாவது விநாயகர் சிலையை முட்டி அழுகுறாரு. அதை பார்த்து விநாயகர் அவரோட பக்தியை பார்த்து விநாயகரே வராரு. அதை சாப்பிட்றாரு. அடுத்தடுத்து அவங்க அப்பா நல்லா பண்ணியாப்பா அப்படின்னு சேர்த்துறாரு. அவரும் சொல்றாரு, நல்லா பண்ணப்பா. விநாயகரே சாப்பிட்டார். சும்மா சொல்றியா அப்படின்னு அவங்க அப்பா கேட்டாங்க. நிஜமாதான்ப்பா சொல்றேன், பொய் சொல்றது ரொம்ப தப்பு அப்படின்றாரு. உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. நம்மளோட நம்பி அவரை பயங்கரமா அடித்தார். உண்மையை சொல்லுன்னு அவர் இதே தான் சொல்றாரு. இது உண்மைன்னு அவர் ரொம்ப அடிக்கிறாரு. அதனால அடுத்த நாள் அவரையே பூஜை செய்ய விட்டு அவங்க அப்பா ஒளிஞ்சு இருந்து பார்க்குறாரு. அதே மாதிரி தான் நடக்குது. விநாயகரே சாப்பிட்றாரு. அவங்க அப்பாவுக்கு தன்னை தாண்ட முடியல. நம்ம கண்ணெல்லாம் தண்ணீர் வருது. நம்ம தினமும் பூஜை செய்கிறோம், ஏகப்பட்ட மந்திரங்களை சொல்கிறோம். ஆனால் நம்மளுக்கு விநாயகர் காட்சியே அளிக்கல. நம்மளோட குழந்தை விநாயகர் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறானா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அவர் ஆற தழுவி தட்டி பிடிக்கிறாரு. இத்தனைக்கும் நம்ம விநாயகர் பெருமான் தான் காரணம். பிற்காலத்தில் நம்மளோட ராஜராஜ சோழனும் நம்பியோட அருளை கேள்விப்பட்டு அவர்கிட்ட நம்ம திருமுறைகள் அனைத்தையும் மீட்டணும்னு சொல்றாரு. நீங்க தான் விநாயகர் பெற்றவராச்சே, நீங்க விநாயகர் பெருமான்கிட்ட கேட்டு சொல்லுங்களேன்னு சொல்றாரு. நம்மளோட நம்பியும் விநாயகர் பெருமானை நோக்கி நிஷ்டையில் அமர்ந்து சொல்றாரு, இது தில்லை கோயில்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தடுத்து ராஜராஜ சோழனும் நம்பியும் நேரா போய் மீட்டுறாங்க. திருமுறைகளை நம்மளோட நம்பி தான் வரிசையா தொகுத்தாரு. அனைத்து திருமுறைகளையும் வரிசையா தொகுத்திருக்கிறார். சரி, நம்மளோட விநாயகர் பெருமான் நம்பிக்கு அருள் கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு அருள் கொடுத்திருக்கிறாரு. நம்மளும் விநாயகர் பெருமானோட திருவடிகளை பற்றணும். இதை தேர்கிறவங்க அனைவருக்கும் விநாயகரின் அருள் நிறைவதாக. நன்றி.